தந்து அருள்பாலிக்கக்கூடிய கருணை கடலாக விளங்கக்கூடிய அம்பிகையினுடைய திருவருளாலும் குருவருளாலும் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லக்கூடிய இந்த சிம்ம மாதத்தினுடைய கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி என்று சொல்லக்கூடிய இந்த நன்னாளிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் பஞ்சமி திதி. இந்த ஆவணி மாதத்தை பெரும்பாலும் கல்விப்பத்தில் சிம்ம மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்மம் யாருடைய வீடு அப்படின்னா சூரிய பகவானுடைய வீடாக இருக்கக்கூடியது. அப்படி இந்த சிம்ம மாதத்துலதான் எல்லா விதமான விசேஷங்கள் விநாயகருடைய அந்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது அவர் பிறந்த அந்த திதியை சொல்லப்படுது. இதுலையுமே வளர்பெரிய தேவரை உண்டு. கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, சுக்லபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தினா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த ஆவணி மாதத்துலதான் மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லிட்டு நேற்று கொண்டாடிடுவோம். யாரெல்லாம் சதுர்த்தி விரதம் முடிக்கலையோ அவெல்லாம் நேற்றுல இருந்து அந்த சதுர்த்தி விரதத்தை இனி மாதம் அதை எடுத்துக்கலாம். சங்கடங்களை தீர்க்கக்கூடியவர், எவ்வளவு விதமான சங்கடங்களையும் தீர்க்கக்கூடியவர் விநாயகர் பெருமான். அதனால எந்த ஒரு பூஜைகள் செய்தாலும் யஜ்யம் ஹோமங்கள் செய்தாலும் முதலாவதாக நம்ம யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னா விநாயகர் தான். கௌரி புத்திரன் அம்பாளுடைய பூஜை. அம்பாட்ட இருந்து தான் அவர் வந்தார். நம்ம இதில் நிறைய பேருக்கு நான் ஆம்பளான்னு சொல்லுவோம், நான் ஆண் புள்ளடா அப்படின்னு. யாருமே ஆண் புள்ளல், எல்லாருமே அம்பாட்ட இருந்து அம்மாட்ட இருந்து தான் வந்தோம் எல்லாருமே. ஆனால் முருகன் மட்டும்தான் சிவபெருமான்கிட்ட இருந்து வந்தது, நெற்றிக்கல்ல இருந்து வந்தது. அவர் ஒருத்தர் தான் ஆண் மகன் சொல்லுவாங்க. அதை எல்லாமே நம்ம அம்பாளுடைய குடும்பத்தில் இருந்து நம்ம வந்தோம். அதனால எந்த ஒரு விசேஷங்கள் செய்தாலும் விநாயகர் பெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து வாராகி அம்பிகை. இப்போ நாங்களே எல்லா கோயிலுக்கும் போகிறோம், கஷ்டமே குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மனதார வேண்டாம். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டோம்னா ஒரே நாளில் எல்லா பற்றியும் சரியாயிருமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஆயிரும். ஒரு சில பேருக்கு அம்பாள் மீண்டும் மீண்டும் வரணும்னு நினைப்பாங்க. எல்லாமே கொடுத்துட்டோம்னா அதுக்கடுத்து இந்த போய்ட்டு வரமாட்டோம்ல. உண்மையானே நமக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைச்சிச்சுன்னா நம்ம அடுத்து அந்த இடத்துக்கு வரமாட்டோம். நம்ம டைம் டேபிள், சுவாமிக்கே டைம் டேபிள் போடுவோம். சாமி நீங்கள் வரணும் இல்லை, அது டெய்லி அதுக்கு முன்னாடி காலில் விடுவோம், உருவோம், விரலுவோம், எல்லாமே பண்ணுவோம். சுவாமிக்கு தெரியும் நடிக்கிறாங்க அப்படின்னு சுவாமிக்கு தெரியும். கொடுத்துருவார், எல்லாமே கொடுத்துருவார். நம்ம என்ன கேட்குறோமோ அது எல்லாத்தையுமே அம்பாள் கொடுத்துருவார். ஆனால் அடுத்து நடந்த பின்னாடியே வரமாட்டோம். ஏன்னா பிரச்சனை இல்லை. அப்போ கோயிலுக்கு வரவங்க பிரச்சனையோடு தான் வராங்களா அப்படின்னா இல்லை. நான் இந்த பிறவியில் நான் எல்லா விதமான புண்ணியங்களையும் நான் செஞ்சிருக்கேன் சுவாமி. யாருக்கும் மனதால கூட நான் கெடுதல் நினைக்கல, இருந்தாலும் எனக்கு மென்மேலும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. அதனால நிறைய பேர் சாமி பக்திமானாக இருந்து நிறைய பேர் சாமியை கும்பிட்றதுல ஒதுங்கி போயிடுறாங்க. என்னடா சாமியை கும்பிட்டா கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் நிறைய பேர் பாருங்க சிவனை கும்பிடவே மாட்டாங்க. ஐயோ கஷ்டம், சிவனை கும்பிட்டா கஷ்டம் பண்ணுது அப்படின்னு. அவர் மாதிரி எளிமையானது வேறு யாருமே கிடையாது. சிவபெருமான் மாதிரி எதெல்லாம் வேணாமோ அதெல்லாம் அவர் வச்சுப்பார். எருக்கம்பூவை நம்ம தலையில் வைப்போமா? சிவபெருமான் எருக்கம்பூவை தலையில் வச்சுருப்பார். பாம்பை கண்டா ஓடிடுவோம், பாம்பை எடுத்து கழுத்தில் போட்டு உட்காந்துருப்பார். புலி தோல், யானையினுடைய தோலை போர்வையா, கைலாயத்தில் ரொம்ப குளிர், அதனால யானை போர்வையா அப்படி போட்டு வச்சுருக்கேன். அது காரணம் இல்லை, இந்த மாதிரி சில யாகங்கள் மூலமாக அதெல்லாம் வந்தது. அதெல்லாம் சுவாமி சம்ஹாரம் பண்ணி வச்சிருந்தார். கஜ சம்ஹாரமே உண்டு. யானையை சம்ஹாரம், யானை எவ்வளோ பெரிய, சுவாமி எவ்வளோ பெருசாக இருப்பார். ஒரே அடியில் அடித்து தோலை ஒழுங்கு எடுத்து போட்டுருந்தார். கஜ சம்ஹாரம் அதெல்லாம் சுவாமி பண்ணியிருக்கார். எளிமையானவர், சுத்த விக்கிரகம்னு எளிமையாக இருக்கக்கூடியவர். அப்போ எல்லா விதமான விசேஷங்களும் எல்லா மாதம் விசேஷங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சதுர்த்தி விரதம் முடிக்கணும், சஷ்டி விரதம் முடிக்கணும், கிருத்திகை முடிக்கணும், இருந்தாலும் கஷ்டம் குறையிலேயே. இதில் ஒரு சில பேர் நேற்றலாம் உங்கள் கோயிலில் நடந்த விஷயம். ஒருத்தெல்லாம் போய் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா கோயிலுக்கு போணுச்சான். அந்த அம்மா எந்த கோயிலுக்கு போகுதுன்னு பின்னாடியே அடுத்த வாரத்தில் அந்த அம்மா வந்துருச்சு. பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா வாரம் போகிறாங்கன்னா அந்த சாமி கொடுக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. சார் நல்ல விஷயம்தான். அப்போ எல்லா கோயிலுக்கும் போனது நடக்குது அப்படின்னா அவரவர்களுடைய கர்ம பலன்களை பொறுத்து எல்லாமே நடக்கும். அதனால ஜாதகத்து மேலே எழுதிப்பாங்க, ஜனன ஜன்ம சுத்தியானம் வர்த்தினீக்குள்ள சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் கிரியதே வித்தியதே கிரியரா அப்படின்னு.
நம்மளுடைய பூர்வ ஜென்ம பலன்களை பொறுத்து தான் நமக்கு இப்பிறவியே. இப்பிறவியில் இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல தான் இப்பிறவியினுடைய நோக்கம். அப்போ இந்த இதில் நான் புண்ணியமே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு கஷ்டமே இருக்குது, புண்ணியம் தான் நான் செய்கிறேன், எனக்கு கஷ்டமே இருக்குது அப்படின்னா என்ன காரணம்னா போன ஜென்மத்தில் செய்யப்பட்ட பாவங்களை தீர்ப்பதற்காக இப்பிறவியில் நீ புண்ணியம் பண்ண இந்த புண்ணியம் சேர்ந்துக்கிட்டே வரும். அப்போ புண்ணியம் சேர சேர உன்னுடைய பாவங்கள் குறைந்து கொண்டே வரும். சுவாமி இப்படியே வச்சிருக்க மாட்டார்ல, கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அவர் இப்படி பார்த்தாருன்னா போதும். இப்படி ஒரு கடைக்கல்ல ஒரு பார்வை பார்த்தாலே எல்லா விஷயமும் சரியாயிடும். அப்போ என்ன மாதிரி இந்த மாதிரியான கர்ம பலன்களை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னா சித்தர்கள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், தர்மம் செய்தால் கர்மம் நீங்கும். தர்மம் செய்யணும், தர்மம் செய்தால் கர்மம் நீங்கும். அப்போ தர்மம் எப்படி சார் செய்யறது அப்படின்னு கேட்டால், இப்போ நிறைய பேர் நம்மள்கிட்ட தானம் கொடுன்னு கேட்க மாட்டாங்க, தர்மம் செய்யணுமான்னு கேட்பாங்க. அப்போ தானம் வேற தர்மம் வேறையா அப்படின்னா ரெண்டுமே வேற. தானம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம கொடுக்கக்கூடியது தானம், எதையுமே எதிர்பார்க்காம நம்ம கொடுக்கக்கூடியது தர்மம். அதனாலதான் சொன்னா தர்மம் தலை காக்கும்னு சொன்ன. அப்ப என்னென்ன பொருள்களை நம்ம தானம் கொடுத்தா நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, தானங்கள் நிறைய தானங்கள் உண்டு, 32 விதமான தானங்கள் சொல்றாங்க. அதுல நமக்கு இயல்பா கிடைக்கக்கூடிய ஒரு 16 விதமான தானங்கள் செய்தால் போதுமானது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சைவ சித்தாந்தங்களும் சொல்லப்படுறாங்க. எதெல்லாம் நம்ம தானம் கொடுக்குறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரே தானம் அன்னதானம் தான், வேற எதுவுமே கிடையாது. பசின்னு குறிப்பு அறிந்து, பசியா நம்ம முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், அவங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம். நம்ம யாருக்கெல்லாம் சாப்பாடு நம்ம கொடுக்குறோமோ அதனாலதான் அன்ன தர்மசாலைன்னு வச்சாங்க. அன்ன தர்மசாலை, அன்னதான சாலைன்னு வைக்கல, அன்ன தர்மசாலைன்னு வச்சாங்க. வடலூர்ல தர்மசாலை தான். பசித்தோருக்கு உணவு, பசியில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சாப்பாடோட அருமை தெரியும். ஒரு பருக்கையா இருந்தாலும் அது பசியில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அந்த உணவு, அந்த தர்மம் செய்யணும், அன்ன தர்மம், சாப்பாடு கொடுக்கணும். அதனாலதான் இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய ஒரு தர்மம். போதும்னு சொல்றது அது ஒண்ணுதான், வேற எதுவுமே கிடையாது. காசு கொடுங்க, இன்னும் ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தா நல்லாதான் இருக்கும் அப்படின்னு மனசு தோணும். அப்ப அந்த தர்மத்துக்கு அந்த அன்னதானம் தான் மிக சிறப்பு. அப்ப என்ன சார் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அரிசி வாங்கி கொடுப்பாங்க. ஆனா அந்த அவர் கொடுக்கக்கூடிய அந்த அரிசி அதை பயன்படுத்துறாங்களான்னு தெரிஞ்சு பயன்படுத்தணும், கொடுக்கணும். சில பேர் அதை எடுத்து வித்து போடுறாங்க. அப்ப அது கொடுத்தும் பலன். பருப்பு தானம் கொடுக்கலாம், மஞ்சள் பொடி தானம் கொடுக்கலாம், நவதானியங்கள் தானம் கொடுக்கலாம், வஸ்திர தானம் கொடுக்கலாம். ஏதாவது சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்குதா, சுவாமிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். எவ்வளவுக்கு வஸ்திர தானங்கள் நம்ம பண்றோமோ நமக்கு ஆயுள் விருத்தியானது ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. மஞ்சள் தானம், மஞ்சள் கிழங்கும் இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மங்களவிதமான காரியங்களானது நடக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்படுது. அடுத்து பூமி தானம். சாமி இடமே வீடு கட்டுறதுக்கு இடமே இல்லை, நீங்க பூமி தானம் சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப பூமி தானம் நம்மளால செய்ய முடியலைன்னா ஒரு கட்டை சந்தன கட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம தானமா கொடுத்தா ஒரு பூமியை தானம் கொடுத்ததற்கு சமம். ஒரு கட்டை சந்தன கட்டைய ஒருத்தவங்க கொடுத்தோம்னா அது பூமியை கொடுத்ததற்கு சமம், பூமி தானம். அப்ப பூமி தானம் கொடுத்தோம்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இகபர சௌபாக்கியம். என்னென்ன இகபரம்னா, இகபர சௌபாக்கியம் அருள்வாயே அப்படின்னு திருப்புகள்ல சொல்லியிருக்காங்க. இகபர சௌபாக்கியம், இகபரம்னா இந்த பூலோகத்துல உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நடக்கும், அதுதான் இகபரம். பராபரன்றது மேல, அது சுவாமி மேல இருக்கக்கூடிய இடம். இகபர சௌபாக்கியம் அருள்வாயே திருப்புகள்ல, பழனி திருப்புகள்ல இந்த கடைசியில் இந்த வார்த்தை வருது, இகபர சௌபாக்கியம் அருள்வாயே. இகபரம்னா இப்போது நடக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் தர்றதுனால கொடுக்கறது பூமி தான். அடுத்து பார்த்தோம்னா வஸ்திர தானம் நம்ம கொடுத்தோம்னா சகல ரோக நிவர்த்தி, வியாதி ஏதாவது இருந்ததுன்னா வஸ்திர தானங்கள் கொடுக்கணும். சுவாமிக்கோ
அல்லது சுவாமிக்கு வஸ்திரம் எடுத்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னா நம்ம சருமம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளானது நிவர்த்தியாகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்படும். அப்ப சுவாமிக்கு மட்டும்தான் கொடுக்கலாமா? யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவளுக்கு எல்லாமே நம்ம கொடுக்கலாம், நம்மளால் முடிஞ்சது. அதனால வஸ்திர தானங்கள் கொடுப்பது விவேகம். அடுத்து கோதானம், பசுமாடு. சில இடங்கள்ல பசுமாடு தானமா கொடுப்பாங்க. இந்த மாதிரி பசுமாடு தானம் கொடுத்தோம் அப்படின்னா பித்ருஷாப நிவர்த்தியானது ஏற்படும். பித்ருஷாபங்கள் நிவர்த்தி. கோதானம் கொடுக்கணும். பசுமாடுக்கு எங்க சாமி போறது அப்படின்னா அதுக்கு சுவாமி ஒன்று வச்சிருக்காரு. இந்த தேங்காய் இருக்குல்ல, மட்டை தேங்காய் சொல்லுவாங்க, அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னோம்னா ஒரு பசுமாடை கொடுத்ததற்கு சமம். எல்லாமே சுவாமி ஒவ்வொன்று, அதாவது சந்தனம் இல்லைன்னா மஞ்சள் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த பொருள் இல்லைன்னா இதுக்கு அப்படின்றத சுவாமி சொல்லி வச்சிருக்காரு. அது போல பசுமாடு நம்மளால கொடுக்க முடியல, நம்ம கஷ்டப்படுறவங்க அப்படின்னா மட்டை தேங்காவை தானமா கொடுக்கும். அது கொடுத்தோம்னா பசுவை தானம் கொடுத்ததற்கு சமம். அடுத்து பார்த்தோம்னா திலதானம். திலம் அப்படின்னா எள்ளை தானமா கொடுக்கும். அப்படி கொடுத்தோம்னா நம்மளுடைய பாவங்களானது விமோச்சனமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குலதானம். குல அப்படின்னா வெள்ளம், குலோபகாரண்ணம்னு சொல்லிட்டு சங்கல்பத்தில் சொல்லுவாங்க. சக்கரை பொங்கலுக்கு பேர் குலோபகாரண்ணம்னு பேர். அப்போ கோயில்களுக்கு வெள்ளம், மண்டை வெள்ளம், அச்சு வெள்ளம், கரும்பு சக்கரை இதெல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய குலம் அபிவிருத்தி ஏற்படும். அடுத்து நெய்தானம். நெய் கருத்து ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே பால் இருந்தா உருவாகுது. அந்த பால் எவ்வாறு பக்குவப்பட்டு கடைசியில் நெய்யாகுது, நெய் கருத்து ஒண்ணுமே இல்லை. அது போல நெய் தானம் கொடுத்தோம்னா நம்ம வீடு பேரு அடைதல். அதனாலதான் சபரிமலைக்கு போயிட்டு என்னதான் கொடுக்குறோம், நம்ம நெய் தான் கொடுக்குறோம். நெய் கருத்து ஒண்ணும் இல்லை, நான் என்னையவே உன்னிட்டு ஒப்படைச்சிட்டேன்றதுக்கு அர்த்தம் தான் அது, வேறபடி ஒண்ணும் இல்லை. சபரிமலை போயிட்டாங்க அப்படின்னாலே வீட்டை பத்தி என்னன்னு இருக்காது, அவ்வளவுதான். அப்படியே முக்கிய அடைந்து அடைஞ்சது தான். அதனால வீடு பேரு அடைதல் அப்படின்றது தான் நெய்தானம். அடுத்து பார்த்தோம்னா வெள்ளி, ரஜதம் சொல்லுவாங்க. இந்த வெள்ளி தானமான செய்வாங்க. அது வந்து பித்திருக்களுடைய ஆசி கிடைக்கும். நம்மளுடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைச்சாதான் நமக்கு யாரோட அனுகிரகம் கிடைக்கும்? குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். நம்ம முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வம், அவங்க தான் நம்ம குலதெய்வத்தை காமிச்சோம். நமக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டங்கள் வருது அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா சாமியுமே நம்ம கும்பிட்டுருப்போம், குலதெய்வத்தை மட்டும் விட்டுருப்போம். நிறைய பேருக்கு இன்னும் குலதெய்வம் என்னன்னே தெரியலை, தெரியாதவங்களாம் உண்டு. எங்கள் குலதெய்வம் என்னன்னே தெரியலை சாமி, ஏதோ வாட்டை மூட்டை மண்ணாங்க கும்பிட்டாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதனால அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னோம்னா இந்த வெள்ளி தானமானது கொடுக்கணும். அடுத்து தேன் தானம். தேன் மது இருக்கிறதுல மிக சுத்தமானது தேன் தான். அது நல்ல பேச்சு சாதுரியமானது குழந்தைகளுக்கு ஏற்படும். இன்னொன்று புத்திர பாக்கியத்துக்கு தேன் தான் தானமாக கொடுக்கும். ஒரு பௌர்ணமியில உங்களுடைய குலதெய்வத்துக்கோ ஒரு சிவபெருமானுக்கோ ஒரு கோயிலில் போய் தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த தேனை எடுத்து சாப்பிட்டு வர வெகு விரைவில் புத்திர பாக்கியமானது கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அடுத்து சொர்ணதானம், தங்கம். தங்கத்துக்கு எங்க சாமி போகிறது? நம்ம கோயிலில் தங்கம் கொடுக்குறோம். எதற்கு கொடுக்குறோம் அப்படின்னா சகலவிதமான கோடி புண்ணியங்களானது தரும். ராமேஸ்வரத்தில் போய் கோடி தீர்த்தம்னு பேர். சுவாமி மேலே தீர்த்தம் பட்டுக்கிட்டே இருக்கும். சுவாமி மேலே பட்டு வரக்கூடிய அந்த தீர்த்தத்துக்கு பேர் தான் கோடி தீர்த்தம். அப்போ தங்கம் வந்து தானமாக கொடுக்கணும். அப்போ யாருக்கெல்லாம் நம்ம தங்கம் தானம் கொடுக்கலாம் அப்படின்னா கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழை பெண் திருமணம் ஆகாமல் இருக்காங்க, அவங்களுக்கு திருமணம் கைகூடிருச்சு அப்படின்னா அவங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் சொல்ல சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. கஷ்டப்படுறவங்களுக்கு தான். அடுத்து தண்ணீர் தான், தண்ணி கொடுக்கலாம். தண்ணி கொடுத்தோம்னா மனசாந்தியானது ஏற்படும். அடுத்து கம்பளி போர்வையை தானமாக கொடுக்கலாம். கம்பளி, அந்த கம்பளி போர்வையை கொடுக்குறோம் அப்படின்னோம்னா துர்ஸ்வப்னம், கெட்ட கனவு வருது, எனக்கு ரொம்ப கெட்ட கனவு, அசுப கனவுகள், துர்சகுனங்கள்லாம் நடக்குது அப்படின்னா கம்பளி போர்வையை தானமாக கொடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பழ வகைகள் தானம், பழங்கள்லாம் கொடுத்தோம் அப்படின்னோம்னா புத்திர பௌத்திர அபிவிருத்தி, மகன்கள் பேர குழந்தைகளோடு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த எல்லா தானங்கள்லையுமே மிகவும் சிறந்த தானம் அந்த அன்னதானம் தான்.
அப்படி சொல்லக்கூடிய அந்த அன்ன தர்மத்தை செஞ்சோம் அப்படின்னோம்னா நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும். அதனால சுவாமி எல்லாருக்கும் எல்லா விதமான வகையிலையும் ஒரு உபகாரங்கள் சொல்லியிருக்கார். அதை நம்ம கரெக்டான விதத்துல தொடர்ந்து பின்பற்றி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள்லாம் நிவர்த்தியாகி அடுத்து புண்ணியங்களானது சேர்ந்து நம்மளுடைய கர்மங்களானது குறையும். அதனால தர்மம் செய்தால் கர்மம் நீங்கும். அதனால எல்லாருமே முடிஞ்ச அளவு கஷ்டப்படுறவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகள் அவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஏதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களுக்கே தெரியும், உங்களை பார்த்தா கஷ்டப்படுறாங்க, அவங்க ஏமாத்திட்டு போட்டோம். யாருக்கெல்லாம் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களால அக்கௌண்ட்ல அங்கே பணம் ஏறிடும். கண்டிப்பாக கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு, ஒரு தயிர் சாதமோ ஒரு சாம்பார் சாதம், இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த சாதத்தை தானம் கொடுக்கணும்னு ஒரு இது இருக்கு. அது அடுத்ததுல நான் சொல்றேன். இந்தந்த ராசிக்காரர்கள் இந்தந்த சாதங்கள் செய்து தானம் கொடுக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அதுக்கு மொத்தமாகவே தர்மம் செஞ்சுட்டு அன்ன தர்மம் செஞ்சுட்டு போயிடலாம். அதனால எல்லாருக்கும் எல்லா விதமான சகல சௌபாக்கியம் கிடைக்கட்டும். முடிந்த அளவு தர்மம் செய்து நம்மளுடைய கர்மத்தை நீக்கி வெகு விரைவில் அம்பிகையினுடைய திருவருளும் குருவருளும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்காங்க. இப்போ இறுதியாக பூர்ணாகுதி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.